ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல். இது என்ன விலாக்னா, இன்றைக்கி வந்துட்டு என் பையனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விலாக். அவன் வந்து எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போகிறான். எல்லாருக்குமே 10th 12th ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க சின்ன பசங்களுக்கு வந்துட்டு 19th ரீஓப்பன் சொன்னாங்க. ஸோ கிளம்பியிருக்கா, அதோட விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆகாஷ் குட் மார்னிங். டைம் ஆச்சு. இது பாரு, அக்கா குளிச்சுட்டு வந்துடுச்சு. அக்கா குளிச்சுட்டு வந்துடுச்சுமா. ரிலாக்ஸ் ஆகுமா, ஏஞ்சிக்கோ. மறுபடியும் கண்ணை மூடக்கூடாது. ஏஞ்சி இங்கே பாரு, இங்கே பாரு, ஃபோனில் பாரு, வீடியோவில் பாரு. ஏஞ்சிக்கிறியா? ரிலாக்ஸ் ஆகுறியா? குட் பாய். போனோம் இல்லையா இன்னைக்கு ஸ்கூலுக்கு? நான் வந்து பார்ப்பேன் இப்போ மறுபடியும். ரிலாக்ஸ் ஆகிருக்கணும். மறுபடியும் தூங்கி இருக்கக்கூடாது, சரியா? வர இரு. ரெடி ஆகிட்டியாச்சு? ரிலாக்ஸ் ஆகிட்டியா? கிளம்பலாமா ஸ்கூலுக்கு? அப்புறம் வேற என்ன விஷயம்? லஞ்ச் பாக்ஸ்லையா? ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கட்டுறேன், சரியா? கட்டி வைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு லஞ்சு கிடையாது, ஹாஃப் டே 12 o'clock வரைக்கும், சரியா? வந்துட்டு பென்சிலு, ரஃப் நோட்டு, இங்கே பார்த்து பேசு. பென்சிலு, ரஃப் நோட்டு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். 2-3 நாளைக்கு ஹாஃப் டே, அதுக்கப்புறம் ஃபுல் டே போகணும். அக்கா எப்படி நான் சாயங்காலம் வருதோ அந்த மாதிரி. இப்போ நீ எந்த கிளாஸ் போகிற சொல்லு? எல்கேஜிலேருந்து யூகேஜி, ஓகேவா? குளிச்சுட்டு ரெடி ஆகலா? 3:30 பென்சில் இல்லையா? அங்கே இருக்குமே ஷெல்ஃபில். பாக்ஸ் மட்டும் தான் வாங்கல, பென்சில் பாக்ஸு. ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸு நீ தொலைச்சிடுறா, அதுக்கு தான் வாங்கல. சரி வாங்கலப்பா. என்ன பண்ணாங்க? அதுதான் அப்படி ஒடிச்சுன்னு வந்துட்டேன்னா நீ. போன வாட்டி ஒரு வாட்டி தான் எடுத்துன்னு போனேன் நீ, அது யூஸே பண்ணல எல்கேஜியில். சட்டமண்டே. சரி, அப்புறமா பார்க்கலாம், ஓகே? குளிச்சுட்டு டிஃபன் இது யூனிஃபார்ம் போட்டுட்டு பார்க்கலாம், ஓகேவா? பாய். இன்னும் சொல்கிறாங்க உங்கள் அப்பா. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய். நீ ஸ்கூலுக்கு போனால் எனக்கு என்ன? பொட்டுக்கல்ல, வேறுக்கல்ல, நிலக்கடலை. நீ இப்போ சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. ஆகாஷ் எப்படி சொல்கிறாங்க பாருடா. சொல்லு, டைலாக் சொல்லு. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். நீ ஸ்கூலுக்கு போனா எனக்கு என்ன? அந்த டைலாக். ஸ்கூலுக்கு போனா எனக்கு என்னன்ட்டு, போகலன்னா எனக்கு என்னன்னு சொல்லணும். எங்கேருந்து நீங்க டைலாக இப்படி வா. எம்மா இல்லை அம்மா. இனிமே அதான் இந்த இங்க பாரு, ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்கணும். ஸ்கூல் வந்து வீடு கிடையாது, இது நம்மளோட இடம்னாக்கா அது அவங்களோட இடம். நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. புரியுதா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் காதுல வாங்க. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. ஓகே இருடா. அது அவங்களோட இடம், அதனாலே வந்து வால் வந்துட்டு அடுக்கி வை, சரியா? யார்கிட்ட சண்டை போடக்கூடாது, மிஸ்ஸுக்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது.
நல்ல பையனா நடந்துக்கணும் சரியா? மிஸ் வந்துட்டு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது பேரண்ட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறமா வாடி பொடி. ஐயோ எப்பா இது. ஏய் இங்க வாடா, நீ எதுவுமே பேசாம இருந்தா போதும். வெறும் ஏபிசிடி ரைம்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்தா போதும். மற்றது எதுவுமே பேசாதே சரியா? எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாதே. இது படிப்பு மட்டும் பதில் சொல்லிட்டு வா சரியா? படிப்பு இங்கிலீஷு, தமிழ், மேத்ஸு, அப்புறம் இவிஎஸ் இது பற்றி மட்டும் வாய் திறந்து பேசு. ஆ ம் ஓகேவா? நீ வாய் திறந்தாலே பயமா இருக்கு. அது பழசு. இப்போ வந்து கொடுப்பாங்க, இனிமே புது புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சரி அது கேளு, இங்க கேள்றா. எதனா எழுத வச்சாலும் எழுதணும் பென்சில் பிடிச்சின்னு. செக் பண்ணுவாங்க மிஸ், எங்கே எழுதி காட்டேன்னு சொல்லிட்டு. நீ தெரியாத மாதிரியெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. காதில் வாங்கு பாப்பா. ஆகாஷோட மைண்ட் வாய்ஸ். சொல்லுங்க. இல்லை கட் பண்ணிட்டு சொல்லு. எனக்கு பிடிக்காத 3 விஷயம்: இடுப்பு, மடிப்பு, படிப்பு. வேடா என்ன உங்க அம்மா கூட எல்லாம் சேராதடா நீ. சரியா? அக்கா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடமே பண்ணதில்லை. இப்போ எழுதணும்னு சொல்லி அடமே பண்ணதில்லை. நீ அந்த மாதிரி இருக்காத. இரு இங்க பாரு. அது அந்த அம்மா தாண்டி நீ நல்லா படிக்கணும் சரியா? அது லீவ்ல கடல அழுக்கு பாரு. இங்க பாரு பாப்பா. பென்சிலு கொடுத்தா எனக்கு தெரியுமே, நான் எழுதுவேனேன்னு சொல்லிட்டு எழுதி காட்டணும். ஓகேவா? தெரியாதுன்னாக்கா அப்புறமா உன்னை லாஸ்ட் பையனா நிறுத்தி வச்சிருவாங்க. உன்னை ஃபர்ஸ்டே வைக்கிறது இல்லை மிஸ்ஸு. அதை நடுநோட்டில் படுக்க சொல்லு, தாண்டி படிக்கிறேன். எங்கே இது பண்ணிருக்கிறாங்க டைலாக் எல்லாம். பேசக்கூடாது. ஆமா, பிச்சை எடுக்கதான் போவே. நீ படிக்கிற வைப்பாங்க இல்ல, நீ போவ. பிச்சை எடுக்க வைப்பாங்கன்னு சொல்லாதே பாப்பா. நீ படிக்கிறனாக்கா பிச்சை தான் எடுக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாங்குற பிச்சையில கூட உனக்கு காசு பத்தாது தெரியுமா? நீ நினச்சிருக்கிற பிச்சை எடுக்கிறது ஈஸின்ட்டு. சரி ஓகே சரியா? நீ நல்லா எழுதி காட்டினாதான் உன்னை ஃபஸ்ட்டாக ஆக்கர்ஷன்றது எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருப்ப. ஓகேவா? ஓகேவா? இப்படி பண்ணு, எல்லாத்துக்கும் இப்படி பண்ணுற. ஓகே டன். சரி ஓகே. இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போ. ஸ்கூலுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேவா? லஞ்சு உனக்கு தயிர் சாதம் தான் இனி மட்டும். நாளையிலேருந்து வேறு. சரி தயிர் சாதம் செஞ்சுட்டு உப்புமா தயிர் சாதம் தான். ஏன்னா நானும் ரெடி ஆகணும் இல்லை உங்கள் கூட. ஏய் உப்புமா அமிர்த மாதிரி அமிர்த மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன வெள்ளை நிலவு? இட்லி இருக்குது. ஆமாம் உனக்கு அப்புறமா செய்யலாம், பார்க்கலாம். ஓகே அப்புறம் பார்க்கலாம். ஆகேஷ் நல்ல வேலை ரெடி ஆகிட்டான். இன்னும் இல்லை. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு உன்னை விட்டுட்டு வர்றதெல்லாம் பிடிக்கிறேன் நான். சரியா? சரி ஆகேஷ் குட்டி ரெடி ஆயிட்டியா? ஹாய். இரு தலைவாரிக்கோ. தலைவாரிட்டு திரும்பாத இரு. ஐயோ இப்படி திரும்பாது. எங்களோட அம்மாடா. இரு இருடா. வீடியோ பிடிக்கிறான். வீடியோ பிடிங்க. ஆகேஷ் குட்டி ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? ஹாய் சொல்லி போ. சொல்லு ஹாய். சரி ஓகே. உப்புமா சாப்பிட்டு கிளம்பலாமா? வேணாம் உங்க அப்பா. இவங்க யாரு என் கண்ணுக்கே தெரியலையே பாப்பா.
சரி வா இப்படி வா உன் ஃப்ரெண்ட் வீடியோவில் தெரிய காமி சரி ஓகே டைம் ஆச்சு 8 o'clock ஆகிறதுக்கு வந்துச்சு பிடிங்கம்மா எங்க இருக்கா யாருடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமெடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா காமெடா சீக்கிரம் யார் யார் பேரே தெரில ஆ பேர் அங்கவை தாக்கிட்டா வாங்கம்மா இது அங்க வை இது அங்க வைக்கவா உன் தலையில வை இது அழகான தமிழ் பெயரியா இது அங்கவை இது சங்கவை ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு சிவாஜி ஓகே ஃபார் யூ பாய் ஃப்ரெண்ட் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கல அச்சா சொல்கிறான் என் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இல்லடி செல்லம் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கும் என்னையா ஐயோ தேங்க்யூ பாப்பா சரி சரி வா வீடியோவில் நிற்கிறது செய்ய பார்த்தீங்களா என் பையன் சரி வா போங்க போங்க சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க நீங்கள் சரி பாப்பா இருடா வரேன் நான் சாப்பிட்டு கிளம்பலாம் அக்குஸ் சகோ ஓடியா ஓடிவா எங்க கிளம்பிட்ட இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு இன்னும் 5 minutes ஷூவெல்லாம் போட்டியா அடே வாயில் வச்சுன்னு பேசாது என்ன சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் என்ன ஒரு ஜீப்ஸ் காட்டு வச்சிட்டியா ரெடி ஆயிட்டியா கட்டு கட்டு பாட்டில் வை சரி வா சாமி கும்பிட்டு வா சரி வா இங்கே சாமி கும்பிடு வா சீக்கிரம் வா நான் இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன் நல்லா நீங்க வந்து அன்பு கொடுக்கலாம் இரு குங்குமம்மா கட்டு இங்கே கட்டு அழகு நடு நடு கிளம்பலாம் நடு கிளம்புறாங்க வரும் அஞ்சு கொடுத்துட்டு வரல இது அக்காவே சீக்கிரம் பாய் அவங்க வரும் ஆகிஷ் இன்னும் உங்க அப்பா ஐயோ கடவுளே கூட்டு தருக்கு இல்லையா இருக்கட்டும் கம்முனு இரு சீக்கிரம் பாய் அப்புறமாடா நான் நாளைக்குடா வாடா பாப்பா டேட் இல்ல அப்பா அது போடுற சொல்லும் கிளம்பலாமா கிடைக்கலையா பேக் வாங்கி வாய்த்தொடி அதெல்லாம் கட்டக்கூடாது அங்கே கழட்ட முடியாது இல்லையா காட்டு அட நில்லுடா. சரி, நில்லு பாப்பா கோவம் வருது டைம் ஆகுது அதுக்கு தான் பின்ன கண்டச்சு இரு தொட்டி வா பாப்பா பாப்பா வா ஓடி 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 ஓடியா ஓடி ஓடி ஓடியா வசிக்கிற போ ஏறி உட்கார் ஓடு 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 ஏய் தொடாத தொட விளையாடக்கூடாது பா ஏறிக்கோ இப்படி வா ஏறி 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 சொல்லலாமா என்னங்க பேபி வந்துட்டியா ஸ்கூலுக்கு வா வந்துட்டியா ஸ்கூலுக்கு வந்துட்டியா சொல்லலாமா யூகேஜிக்கு மீனா மிஸ் பார்க்கலாமா போய் சொரியாது சொரியாது ஸ்கூலுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் போயிட்டு படிக்க போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விளையாட போகிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி சரி பாய் சொல்லிட்டு அப்புறம் வந்து பேசல வரும்போது பேசல பாய் சொல்லி
இந்த போட சொல்ல போ கொட்டு ஃபார்ம் ஃபோன் குடி எப்படி குடி ஃபோன் குடி ஃபோன் குடிடா பாப்பா அப்படியே இரு எப்படி சொல்றேன் குட் மார்னிங் சிஸ்டர் பிளஸிங் ஆயிப்போ பிளஸிங் கழுவி விட்டேன் அழாது சொல்கிற வேலை கேளு சரியா ஆ பை அவனு மட்டும் இப்போ ஒல்லி ஆயிட்டு ஆமாம் ஆமாம் ஆமா இப்பெல்லாம் உடம்பு வச்சுக்கலாம் பரவாயில்ல பண்ணு இல்லை அடடா நம்மளை இன்னும் வந்து போட்டாங்களே நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க இவ்வளோ 12 மணிக்கு ஆமாம் மெசேஜே சொன்னாங்க என்ன சொல்லுங்க ஓகே பையனை ஸ்கூலில் விட்டாச்சு இப்போ வந்துட்டு 12 o'clock பிக்கப்பு அவனே ஆட்டோவில் வந்துட்டான் நான் வந்துட்டு அவன் வந்து சோகமாக இருப்பான்றதுக்காக தான் நான் கூட வந்தேன் ஆனால் சோகம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கா மேலோட்டமாக சிரிச்சுன்னுக்குறான் அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது வந்துட்டு கேப்சர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே பாய் நான் போய் அவனை ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அவன் சோகமாக இருப்பானேன்னு சொல்லிட்டு நான் வந்து கூட கிளம்புனேன் பட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது சோகம் ஆனால் வெளியில் சிரிச்சுன்னு தான் போனால் கூட போயிருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அவனே மேனேஜ் பண்ணிக்கினா இப்போ வந்துட்டு 12 o'clock தான் ஹாஃப் டே ஃபஸ்ட்டு 3 days வந்து மட்டும் ஹாஃப் டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபுல் டே போகணும் லாஸ்ட் இயரெல்லாம் வந்துட்டு ஹாஃப் டே 8:40 12 o'clock இப்போ யூகேஜி ஃபுல் டே போகணும் லஞ்ச் எல்லாம் கட்டி விட்டோம் எப்படி இருப்பான்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு 12 o'clock வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பேக் டு ஹோம் வரும்போது வந்துட்டு நான் வந்துட்டு கேப்சர் பண்ணுறேன் அவனோட ரியாக்ஷனை இப்போ வந்து 12 o'clock வந்துட்டு நாங்கள் போக போகிறதில்ல ஆட்டோமேனுக்கே சொல்லிடுறோம் ஏன்னா அவன் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறான் அவ்வளோ ஒன்றும் சோகமாக இருந்தது இல்லை ஓகே அவனை வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு கேப்சர் பண்ணுறேன் ஓகேவா பாய் எல்லோரும் சோம்பேறி ஆகிட்டான் இந்த லீவில் அவன் சோம்பேறி ஆகிட்டான் எல்லோரும் நின்று ப்ரேயர் பண்ணிருக்கிறாங்க இவன் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிருக்கிறான் மிஸ்ஸு வந்துட்டு அப்புறமா எழுதி விட்டாங்க ஏதோ நல்ல பையனா கொஞ்சம் ஒடக்கமாக உக்காந்துக்கிற மாதிரி நடிப்பான் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தால் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு டேட் வந்துட்டு 19 ஸோ 19th ரீஓப்பன் இல்லையா அதனால 1 week பிஃபோரே வந்துட்டு அவனுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அவன் சீக்கிரம் ஏஞ்சிக்கடா ஸ்கூல் இருக்குடா இன்னும் 1 வாரம் ஸ்கூல் இருக்குன்ட்டு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அப்போல்லாம் வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்துட்டு இது பண்ணியிருந்தா பயந்தேன் அவன் போகிறானோ இல்லையோ அடை பண்ணின்னு போவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன் அதுக்கப்புறம் 19th பிஃபோர் 2 daysலேருந்து கூட சீக்கிரமாக 10 o'clock வரைக்கும் தூங்குவான் ஸோ சீக்கிரமாக எழுப்பி விட்டுருந்தேன் 8-9 o'clock அப்படி ஏஞ்சிக்கிறதே கிடையாது முழிச்சுன்னு இருப்பாள் ஆனால் குரலே கொடுக்க மாட்டா தூங்கினே இருப்பாள் ஸோ ரொம்ப கஷ்டம் கொடுப்பான் போல இருக்குது 19th என்ன பண்ண போகிறேனோன்னு நினச்சிருந்தேன் பட் வந்துட்டு நேற்று நைட்டு ஒரே நைட்டு போகணுடா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுடா யூனிஃபார்மெல்லாம் எடுத்து சேர் மேலே வச்சுட்டேன் புரிஞ்சிச்சு அவனுக்கு நல்லா நம்ம போயே ஆகணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு அழகாக ஏஞ்சி எந்த பிரச்சனையும் தரல அழகாக ஏஞ்சி ரெடி ஆகிட்டு கிளம்பி போனான் ஸ்கூலுக்கு ஸ்கூலு
டைமோட வீட்டுக்கு வர மாட்டியா? ஐயோ அதான் எங்க அப்பா வரவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் அப்பா வேலைக்கு போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஆ அவங்களுக்கு அறிவே இல்லை, அதுக்கு தான் வேலைக்கு போயிருந்தாங்க. சரி, அது இருக்கட்டும். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்கூலு? ஸ்கூல் சூப்பரா இருந்துச்சு. அழுதியா? இங்க வா. சோகமா இருந்தியா? இல்லையே, இல்லையா? அல்லவே இல்லை. அழவே இல்லையா? ஜாலியா இருந்தியா? அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இங்க பார்த்து பேசு. ABCD எழுதுனியா? அதுக்கப்புறமா ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டோரி. இது காக்கா கதை, அது ஒரு காக்கா பாட்டு. அங்க வை சேர் மேல வை. காக்கா பாட்டு சொன்னாங்க. சரி, சேர் மேல வை பாப்பா. அங்க சோஃபா மேல. வெயிட் பண்ணுங்க. இன்னிலேருந்து நல்ல பையனை மாறிடுவே போல இருக்கே. இங்க பாரு, இங்க பாரு. இன்னிலேருந்து நல்ல பையனை மாறிடுவே போல இருக்கே. ஆ ஆமா, வேலைக்கு சரி, எல்லாம் காலையில் நின்று ப்ரேயர் பண்றாங்க, நீ வந்து உக்காந்து ப்ரேயர் பண்ற உங்க அப்பா மாதிரி. நான் அங்கே நில்லு. கை எடுத்து கும்பிட்டல, ப்ரேயர் தானே அது. ஐயோ, அதையா கேக்குறீங்க? ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண என் பையனே பரவாயில்ல. சூப்பர்ப்பா. சூப்பர் டீச்சர்ல இதெல்லாம் மட்டும் நல்லா சாப்பிட்ருவேன். சரி, அது இருக்கட்டும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எல்லாரும் நின்று பண்ணாங்க. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்களுக்கு நின்று ப்ரேயர் பண்ணோன்னு சொல்லிட்டு. நீ மட்டும் என்ன உக்காந்து மிஸ் வந்து உன்னை எழுப்பணுமா? சொல்லுடா. யா மிஸ் வந்து உன்னை நிற்க வச்சாங்கோ. நான் பார்த்தேன் காலையில். இதுக்கு விடு, ஹீட்டுக்கு சொரிஞ்சுனே இருக்கிறோம் தலையே. சரி, ஓகே. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு ஸ்கூலு? சூப்பரா போச்சா? இன்னும் 2-3 நாள் மத்தியானமே விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் டே நான் லஞ்சு கட்டு கொடுப்பேன். நீ அங்கேயே உக்காந்து அந்த மரம் இருக்குல்ல, அங்கே உக்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அக்கா கூட வரணும். இனிமே 3 மணிக்கு. ஓகேவா? நாளைக்கு கிளம்புறியா? ரெடி ஆகிட்டு நாளைக்கு ஆட்டோவில் போகணும் நாளையிலேருந்து. ஓகேவா? சரி, பாய் சொல்லு. பாய் गाइस. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெரி குட். சாக்ஸ் எல்லாம் கழட்டுறியே. அக்கறையும் இல்லை எனக்கு. அக்கறை இருக்கா? அவன் பாவம் தனியாக இருந்தானா. எல்லாரும் போயிட்டுக்கிறாங்க தனியாக. அவன் கிட்ட கேளு, 2-3 பேரை கூட உட்காந்துருக்காங்க. அவன் கிளாஸ்மேட்டா? ஆமாம். அவங்க அப்படி சொன்னாங்க, தனியாக இருக்கா, எல்லாம் போயிட்டுக்கிறாங்கோ. நான் எங்கே விடுறது, நான் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அவனே ஓரமாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்ணுன்னா. மிச்சரா? அதுதான் மற்றவங்கிட்ட வாங்கி சாப்பிடணுமா? டைமோட வந்தா தானே. ஒன்றும் புரியலையா மிச்சரு? கவுண்டமணி காமெடியில் ஒரு மிச்சர் தெரியும். அந்த மாதிரி மிச்சர் மிச்சர் சாப்பிடணும். நீங்க தான் சிப்ஸ் சாப்பிடுறது. மிச்சர் காலை போயிட்டு சிப்ஸ் சாப்பிட்ற காலை. அப்புறம் இருங்கோ மிஸ் கிட்ட பேசுனீங்களா? பார்த்தவொடனே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரூம் போலியா? சரி, பாய் சொல்லிடுறா. என்னோட என்னது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலோட vlog பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறமா என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.